கண்ணுங்களா ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நம்மளது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பாடி டைப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மசில் கெயின் ஆகும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, மற்ற பாடி டைப்பை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் மெட்டபாலிசம் நமக்கு ரொம்ப ஹை. நீங்க என்ன கேலரி சாப்பிட்டா கூட நீங்க சும்மா இருக்கும்போது கூட உங்க மசில் பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இது ஒரு வகையில பிளஸ் தான். நமக்கு உடம்பேறது ரொம்ப டஃப். இன்னும் சில பிளஸ் இருக்கு. நம்ம ஏஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிருவோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பாடி ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். இவ்வளவு பிளஸ் இருக்கு. பட் உங்களுக்கு மசில் கெயின் ஆகணும்னா கண்டிப்பா கேலரி சர்ப்ளஸ் தான் ஒரே மேட்டர். பட் என்னன்னா நம்ம கம்மியா சாப்பிட்டு பழகிருப்போம். அது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நம்மளாம் ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிட்டுருப்போம். அதனால நம்ம ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஃபுட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. அப்படிங்கும்போது உங்களோட ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் டிப்ஸ். அது கூட வெயிட் ட்ரெயினிங் சேர்ந்து பண்ணும்போது மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லுக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வெயிட் கெயினுங்கிறத ஃபோக்கஸ் பண்றதை தாண்டி மசில் கெயின் வித் ஃபேட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னும் லுக் நல்லா இருக்கும். ஸோ தயவுசெய்து அதை பற்றி நினைச்சு வருத்தப்படாதீங்க.